வணக்கம். இன்றைய அரசியல் ஆடுகளத்தில் நாம் பேசப்போகும் செய்திகள் என்ன இப்போது பார்க்கலாம். முதல் செய்தி, தாவேகாவின் அமைச்சர் சரத்குமார் அப்படிங்கிறவர் போதை மருந்தை சாப்பிட்டாருன்னு இந்த திருட்டு கூட்டம் ஒரு இதை சொல்லியிருக்கான். அது எங்கேருந்தோ ஒரு வீடியோ எடுத்து அவர் இந்த சரத்குமார் அப்படிங்கிற அமைச்சர், இப்போ அமைச்சராக இருக்கிறவர், கிரிக்கெட் மேட்ச் பார்க்க போகிறார். ஐபிஎல் கிரிக்கெட் சென்னையில் சேப்பாக் ஸ்டேடியத்தில். அப்போ பார்க்கும்போது அவர் அந்த கையில் ஏதோ ஒரு பொடியை அப்படி கொட்டுறார். இதை அந்த திருட்டு கூட்டம் வந்துக்கிட்டு வீடியோ எங்கேருந்தோ எடுத்து அதை இதில் போட்டு ஐடி டீமில் பாருங்கள், அந்த தாவேக்கால அமைச்சர் வந்துக்கிட்டு போதை மருந்து சாப்பிட்றாரு, இந்த லட்சணத்தில் இவங்க தாவேக்கா ஆட்சியில் போதை மருந்தை ஒழிக்க போகிறாங்களா, விஜய் அவர்கள் போதை மருந்தை ஒழிக்க போகிறாங்களா அப்படின்னு கேள்வி கேட்குறாங்க. சரி, இதை பார்ப்போம். இதில் நடுநிலைமையாக உண்மை எது பொய் எதுன்னு பார்த்துருக்கோம். அவர் பொடி கொட்டுறார். அவர் என்ன சொல்கிறாரு, எனக்கு 1 வயசு குழந்தை இருக்கு, அந்த குழந்தைக்கு மாத்திரை கொடுக்கணும், அதை பொடி பண்ணி அதில் கொட்டிக்கிட்டு இருந்தேன், அதை தான் இவங்க நான் போதை மருந்து வச்சுருக்கேன்னு சொல்கிறாங்க அப்படின்னு ஒரு பதில் சொல்லியிருக்கார். இதை என்னென்னு பார்ப்போம். 2-3 என்னென்னா, உடனே திமுகவை சேர்ந்த வழக்கறிஞர் ஒருத்தர் போய் காவல்துறையில் அந்த மந்திரியை கைது செய்யணும் அப்படின்னு புகார் கொடுத்துருக்கார். அப்போ மந்திரி செய்தது குற்றமா, அவரை கைது பண்ணணுமா, அவர் போதை மருந்து சாப்பிட்றதுக்கு முயற்சி செய்தாரா, இதெல்லாம் வருது இல்லை. அவன் பூரா முட்டாள். திமுகவில் இருக்கிறவங்க பூரா ஒருத்தனுக்கு சட்டம் தெரியாது. நீங்கள் ஒரு போதை மருந்தை நீங்கள் வச்சுருந்தீங்க அப்படின்னா சட்டம் என்ன சொல்லுதுன்னா, நீங்கள் வச்சுருந்தது போதை மருந்து தான் அப்படிங்கிறதுக்கு டெஸ்ட்டுக்கு அனுப்பணும், பரிசோதனை, அங்கே லேபு பரிசோதனை அனுப்பணும். அங்கே போய் டெஸ்ட் பண்ணி ஆமாம் இது போதை மருந்து தான் அப்படின்னு உங்களுக்கு சர்டிஃபிகேட் கொடுத்தா அப்போ தான் நீங்கள் ஒருத்தரை கைது பண்ண முடியும். இவர் வைத்திருந்தது போதை மருந்து. என்ன ஒன்று, போதை மருந்தை குடிக்கிறாங்கன்னு, போதை மருந்தை சாப்பிட்றாங்கன்னு வச்சுக்கோங்க, அதுக்கு சட்டம் என்ன சொல்லுது தெரியுமா, உங்களை பிடிச்சிட்டு உங்களை மறுபடியும் டெஸ்ட்டுக்கு அனுப்பி இவர் ட்ரக்கு சாப்பிட்டுருக்காரான்னு சொல்லி உங்கள் பிளட்டை டெஸ்ட் பண்ணி அந்த பிளட்டில் ட்ரக்கு சாப்பிட்டுருக்கீங்கன்னா தான் உங்களுக்கு தண்டனை வாங்க முடியும். அதுதான் போதை மருந்தில் வரும். இந்த கூட்டம் கிறுக்கு பெருக உனக்கு ஒரு இளவும் தெரியாது. எல்லாமே எல்லாம் அறகுறையாக படித்தவன், எதையோ ஒரு இதை கொட்டுறாருன்னு உடனே அவர் மேலே வழக்கு போடு, இதை போடுன்னா என்ன இதெல்லாம் நடக்கிற காரியமாக. அதனால் எதுடா கையில் மாட்டோம், எதையாவது சொல்லி மக்களை, ஏன்னா மக்கள் காரி துப்புறான், லஞ்சம் ஊழல் வரிசையாக வருது. ஆகா, மக்கள் நம்மளை காரி துப்பிட்டு நீ ஒரு ஓட்டு வாங்க முடியாத, இல்லாததையும் பொல்லாதையும் எதையாச்சும் ஒன்று எடுத்து மக்களை முட்டாளாக்கணும். அவன் டிவி சேனலு, அவன் யூடியூப் சிலது வச்சுருக்கான், எல்லாத்துக்கும் பணத்தை கொடுத்து வச்சுருக்கான், அந்த ஐடி டீமை வச்சு இதெல்லாம் போடணும் அப்படின்னு இதெல்லாம் இது பண்ணிவிட்டு ஒரு பெரிய பொருளையே கிளப்பி விட்டுக்கிட்டு இருக்கான். நான் என்ன சொல்கிறேன், மந்திரி போதை மருந்து வச்சுருந்தாருன்னா அது பிடிக்கணும்ப்பா, கையால் பிடிச்ச டெஸ்ட்டுக்கு அனுப்பணும், பரிசோதனையில் அது போதை மருந்துன்னு சொல்லணும். இப்போ அவர் சொல்கிறாரா மாத்திரை போட்டேன்னு எப்படி ப்ரூவ் பண்ணுவேன்? சும்மா இந்த ஐடி டீமில் முட்டாளுங்களை வச்சுக்கிட்டு ஒவ்வொருத்தனுக்கா அனுப்பிவிட்டு எல்லாத்தையும் முட்டாளாக்குவான்னு நினைக்கிறியா? அவர் சாப்பிட்டுருந்தா அவர் ரத்தத்தை டெஸ்ட் பண்ணணும், அப்போ தான் உங்களுக்கு எங்கே தெரியும். எல்லாம் படிக்காத கூட்டம் முட்டாளுங்க. இது என்ன பண்ணுறான், உடனே இதை பெருசாக்கணுமா, நம்மெல்லாம் முட்டாளாம், எல்லோரும் இவங்களுக்கு ஓட்டு போட்டுருவோமா, கோடியாக கொள்ளையடிச்சதை மறைச்சி ஓட்டு போடுறதுக்காக இப்படி ஒரு பொருளை ஒன்றா வரும் பாருங்க. இனி கொஞ்சம் இதுக்கு முன்னாடி விஜய் பிறந்த நாள்லேருந்து திரிஷா அது வந்தது, அதுக்கு அவங்களே போடுறான், இது இவங்க உருவாக்குனதுன்னு என்ன சந்தேகம்னா அதில் போடுறான். இது விஜய்க்கு முன்னாடி முதலமைச்சராகிறதுக்கு முன்னாடி நடந்ததில்லை, இப்போ தான் நடந்தது, நெத்தியில் இருக்கிற அந்த பொட்டை பாருங்கள், அப்போ இவன் தான் எல்லா வேலையும் பண்ணியிருக்கான் அப்படிங்கிறான். அந்த கையில் இருக்கிற ஃபோன் மாடலை பாருங்கள், எல்லாத்தையும் கரெக்டாக உருவாக்கியிருக்கான். அதே மாதிரி இந்த போதை மருந்து என்ன சொல்கிறான், இது போதை மருந்து, உனக்கு என்ன போதை மருந்துங்கிறதுக்கு என்ன ஆதாரம் வச்சுருக்கப்பா, ஐடி விங்க அறிவாளிகளை என்னவெண்டா வச்சுருக்க, கொண்டு வா ஆதாரத்தை, கொண்டு வா, அது போதை மருந்துங்கிறதுக்கு. அவர் போதை மருந்தை குடிச்சாருங்கிறதுக்கு பிளட் டெஸ்ட்டை கொண்டு வா, எதுவுமே தெரியாது. போராட்டமாக யார் இவர் சேகர் பாபுவும் அந்த மேயர் பிரியா 2 பேரும் சேர்ந்துக்கிட்டு போராட்டமாக எல்லாம் டாஸ்மாக் கேஸு 6 மணி ஆனால் பாட்டில் உடைக்கிற கேஸு
அந்த சுப்பிரமணியமா சுப்பிரமணியம் எல்லாம் டாஸ்மாக்கு போதை மருந்துங்களையா உன்னுடைய இதில் இருக்கிற இளம் தலைவர்களே போதை மருந்து சாப்பிட்றவன், அது தெரியுமா உனக்கு? நைட்டானா போதை இதை சாப்பிட்ற ஆளுங்க உங்கள் தலைமையில் இருக்கிறவங்களே பெரிய யோகியங்க மாதிரி பேசுகிறீங்க. என்ன சேகர் பாபு தண்ணி வச்சதே இல்லையா? அதுவும் எப்படின்னா அவங்க கைது பண்ணணுமா, பெருசாக்கணும்னு அனுமதியே கொடுக்கல. அனுமதி ஒரு பேர் கேட்டு எதையுமே ஃபில்லப் பண்ணல. எல்லாத்துக்கும் இது கொடுக்கணும்ல, விவரங்களை எல்லாத்தையும் கொடுக்காம, ஏன்னா ஒரு ஜெயிலுக்கு போகணுமா. அது விஜய் ஆட்சியில் என்ன பண்ணணும், சேகர் பாபுவும் சுப்பிரமணியம் ரிமாண்ட் பண்ணி இதில் போடுங்க, 1 வாரம் வையுங்க, உள்ளே போடுங்க, இதில் புழலில். அப்போ தான் திருந்துவான். இவங்களுக்கு என்னென்னா கைது காலையில் பண்ணால் சாயங்காலம் கல்யாண மண்டபத்திலேருந்து விட்டுருவாங்க. அந்த தைரியம் தான். கருணாநிதி இப்படி தான் போராட்டம்னாரு. எம்ஜிஆர் நம்மளை ஒன்றும் பண்ண மாட்டார். எம்ஜிஆர் பிடிச்சி ரிமாண்ட் பண்ணி உள்ளே போடுன்னாரு. எம்ஜிஆர் பிடிச்சி ரிமாண்ட் பண்ணி உள்ளே போட்டோன்னா அதுக்கப்புறம் ஒரு போராட்டமே பண்ணல. அதே மாதிரி இவங்களை பூரா பிடிச்சும் போராட்டம் பண்ணுங்க. ஒவ்வொருத்தனும் எல்லா பேரும் தண்ணி அடிக்கிறப்ப, எல்லா பேரும் போதையில் இருக்கிறவன் இவன் நியாயம் பேசுகிறான். என்னத்தை சொல்கிறது? அதுக்கு இடையில் அந்த சுப்பிரமணியம் சொல்கிறாரு பாருங்கள், பாக்கியராஜ் செத்தார், அவங்க வீட்டிலே 3 மணி நேரம் கரண்ட்டை கட் பண்ணிட்டாங்க. சுப்பிரமணியமே திமுக காரன் அனுப்பி ஃபியூஸை போடுங்கடாம்பாங்க சொல்லியிருப்பார். தமிழ்நாட்டின் திரைத்துறை வரலாற்றில் ஒரு மிகப்பெரிய ஜாம்பவான். அவருடைய உடல் வீட்டில் இருக்கிற சூழலிலேயே ஒரு 3-4 மணி நேரம் மின்சாரம் இல்லாமல் ஒரு இருட்டில் உடலை கிடத்தி வைத்திருக்க வேண்டிய சூழல் என்பது தமிழ்நாட்டின் தலைநகரமான சென்னையில் ஏற்பட்டிருக்கிறது. அதானே இதே வந்தது, வீடியோவே வந்ததே, டிரான்ஸ்ஃபார்மரில் போய் இவங்க ஃபியூஸை போடுங்கிறது. அதனால் இவங்களே உருவாக்கி மக்கள் நல்லா புரிஞ்சுக்கங்க. எதையாச்சும் ஒரு பொருளையை கிளப்பி விட்டு இல்லாததையும் பொல்லாதையும் சொல்லி இவங்க வாங்கின லஞ்சம் வெளியில் வருதில்லை, அதை மறக்கடிக்கணும்னு நினைக்கிறாங்க. எந்த பொருளையும் நம்பாதீங்க, அத்தனையிலையும் இவர்கள் மன்னர்கள். அதனால் அவங்க சொல்கிற அத்தனையும் பொய் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கங்க. யாரையும் ஆதாரம் இல்லாமல் தண்டிக்கக்கூடாது. அந்த மந்திரியை கூட விஜய் ஆதாரத்தோடு தண்டிங்க. இவன் காப்புற வீடியோவை பார்த்து தண்டிக்காதீங்க. அவனை இதே வச்சிருவான். எதையாச்சும் ஒரு வீடியோ போட்டு ஒரு மந்திரியை மாற்றணும்னு நினைப்பான். யோகியர்கள் எல்லா பேரும் அயோக்கிய பசங்க. அதனால் புரிஞ்சுக்கங்க, விசாரணை இல்லாமல் நீங்கள் பண்ணக்கூடாது. அவருக்கு ஆதாரம் என்ன, அவர் என்ன கொட்டினாருங்கிறதுக்கு என்ன ஆதாரங்கிறதுனா அதை விசாரிச்சிடணும். அவர் யாருன்னே தெரியாது எனக்கு. ஆனால் பொதுவாக காவல்துறையில் விசாரணைன்னா அப்படி தான். ஒரு எஃப்ஐஆர் போடணும்னா அதுதான். ட்ரக்கு டெஸ்ட் எடுக்கணும், பிளட்டு டெஸ்ட்டு, சாப்பிட்டாங்களாங்கிறதுக்கு பிளட்டு டெஸ்ட் எடுக்கணும், கையில் வச்சுருந்தது ட்ரக்காங்கிறதுக்கு டெஸ்ட் எடுக்கணும். இதுதான் சட்டம். அந்த சட்டத்தை எல்லாருக்கும் ஃபாலோ பண்ணணும். இந்த சமூக விரோத கூட்டம் சொல்கிறாங்கிறதுக்காக நடவடிக்கை எடுக்காதீங்க. இவங்க இதே வேலையாக சுற்றுறான், பார்க்குறான். போக போக மக்களே நம்மளை அந்த ராஜபக்சே மாதிரி அடித்து துரத்திடுவாங்களோங்கிற பயம் வந்துருச்சு. அதனால் மக்களை திசை திருப்ப இந்த மாதிரி எதையாச்சும் ஒன்று சொல்லுவான். மக்கள் இவங்க கொடுக்குற எந்த வீடியோவும் நம்பாதீங்க அப்படிங்கிறது முதல் கட்டமாக. இந்த ட்ரக்கு போதை மருந்துன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்கல்ல, அதில் நம்ம சொல்ல வேண்டிய கருத்து தான். நான் சட்டப்படி தான் பேசுகிறேன். இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி பேசணும். இவங்களால் எனக்கு எந்த தயவும் இல்லை. நல்லா புரிஞ்சுக்கோங்க. டிவிக்கு நான் பேசுகிறதுல சில விஷயங்களை விஜய் இது கரெக்டு தான் புரிஞ்சுக்கிட்டு மனசாட்சிப்படி நடக்கிறாரு, அவ்வளோதான். அது நான் சொல்லி நடக்குது நல்லா இல்லை. எங்களுக்காக எந்த சாதகங்களும் இந்த ஆட்சியில் கிடைப்பதில்லை. அவரை பார்க்குறதுக்கே நான் பார்க்கணுன்னு நினச்சது, எனக்கு போய் பதவியாக கேட்க போகிறேன், எனக்கு போய் சலுகையாக கேட்க போகிறேன். டிஜிட்டல் மீடியான்னு புதுசாக ஆரம்பித்து ஓடிடி ஆரம்பித்தோம். அதுக்கு இன்விடேஷன் கொடுக்கறதுக்கு தான் அவர்கிட்ட நாங்கள் அப்பாயின்மெண்ட்டு கேட்டோம். கண்டுக்கலை, நானும் கவலைப்படல. நாங்கள் ஆஃபீஸம் திறந்துட்டோம். இன்னுமே அவர் பார்க்கணுங்கிற அவசியம் எனக்கும் இல்லை. ஏன்னா அவர்கிட்ட போய் நான் எதுக்கும் கையேந்தி நிற்க போகிறதில்லை. இதை எதுக்கு சொல்கிறேன்னா, திமுக காரனோட ஆரம்ப கட்டத்திலேருந்து இவங்களை பற்றி எனக்கு தெரியும். புரளியும் மன்னங்க ஏதாச்சும் ஒன்று அதுக்கு வேறு ஒரு இதற்கு உருவாக்குவாங்க. இவங்களே மக்களை திசை திருப்பணும்னு. அதுக்காகத்தான் இவங்களுடைய டிஎன்ஏயை உங்களுக்கு சொல்லிக்கிட்டே இருக்கணும். எவ்வளோ மோசமானவன் என்னென்ன பண்ணுவாங்கிறதுக்காகத்தான் இதில் சொல்கிறமே ஒழிய, இதில் அந்த மந்திரி சரத்குமார் கண்ணால் கூட பார்த்ததில்லை. டிவிக்கு ஆட்சிக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படிங்கிறது கூட இல்லை. நியாயம் இதுதான். இவங்கள நம்பாதீங்க, எனக்கு இவங்களை பற்றி நல்லா தெரியும் அப்படிங்கிறது அடுத்த கட்ட கருத்து. எம்எல்ஏ, இன்றைக்கி ஒரு எம்எல்ஏ விஜயபாஸ்கர் ராஜினாமா பண்ணிட்டார், அதிமுக எம்எல்ஏ. இவருடைய சிறப்பு என்னென்னா, கரூரில் நின்று ஜெயித்தார். ஜெயிச்சு
தாவேக்காவையே ஜெயிச்சிருக்காருன்னா பாருங்கள், அப்போ அவருக்கு ஏதோ செல்வாக்கு இருக்குங்க. ஏன்னா கரூரில் தான் தாவேக்கா ஜெயிக்க வேண்டியது, திமுக 3வது இடம் போயிடுச்சு. இவர் ஜெயித்தார், முன்னாள் மந்திரி விஜயபாஸ்கர். ஏற்கனவே ஒரு விஜயபாஸ்கர் விராலிமலை, அவரும் ராஜினாமா பண்ணிட்டார். இவரும் இன்று ராஜினாமா பண்ணிட்டார். அப்போ ராஜினாமா பண்ணிட்டா என்ன ஆகுது? காலியானவங்க எண்ணிக்கை வந்து இப்போ 6 ஆயிடுச்சு. 6. அந்த விஜயபாஸ்கர் மொத்தம் 6 தொகுதிக்கு வரப்போகுது, இந்த விஜயபாஸ்கரும் சேர்த்து. என்னென்னு கேட்டிங்கன்னா, சிவி சண்முகம் வெறுப்பில் இருக்கார், விலகி இருக்கார் அண்ணாமலை விட்டு, எடப்பாடியை விட்டு. அவரும் ராஜினாமா பண்ணவும் வாய்ப்பு இருக்குது. அப்போ அதுவும் ராஜினாமா பண்ணால் 7 ஆகும். வேலுமணி அவர் கூட ஒரு 5 எம்எல்ஏக்கள் இருக்காங்க, அவரும் அதிருப்தியில் இருக்கிறார். ஆக அவரும் வெளியில் வந்தாருன்னா 13, 14 வந்துடும். 13, 14க்கு தேர்தல் வந்ததுன்னா இப்போ 107 விஜய்க்கு, தாவேக்காவுக்கு, அது 120, 121 வந்துடும். இதுக்கு அதனால் அதுக்கப்புறம் நீங்கள் கூட்டணியை நம்ப வேண்டியதில்லை. இப்போ 1ஆம் தேதி கூட்டணிக்கு கட்சிகளுக்கெல்லாம் மீட்டிங் வச்சுருக்காரு விஜய். எல்லாரையும் கூப்பிட்டுருக்காரு, காங்கிரஸை கூப்பிட்டுருக்காரு, கம்யூனிஸ்ட்டை கூப்பிட்டுருக்காரு, இவங்களை முஸ்லீம் லீக்கை கூப்பிட்டுருக்காரு, மதிமுகவை கூப்பிட்டுருக்காரு. ஆனால் அந்த திருமாவளவனை போய் ஆதவர்ஜுன் நேராக போய் கூப்பிட்றாரு. அதில் தான் எங்களுக்கு கொஞ்சம் இடிக்குது. திருமாவளவன் பேசுகிற பேச்சு உங்களை மதித்து பேசுகிறாரா? நாங்கள் இன்னும் திமுகவை விட்டு, கூட்டணியை விட்டு வெளியில் வரவில்லைங்கிறாரு. நாங்கள் கொடுத்த ஆதரவு எலெக்ஷன் வராமல் இருக்கணுங்கிறதுக்காகத்தான் கொடுத்தோங்கிறாரு. 2 எம்எல்ஏ, அதுலேயும் ஒருத்தன் காங்கிரஸ்காரன். அந்த அவர் உங்களோட சேர மாட்டார், ஜெயிக்கணுங்கிறதுக்காக அவரை போட்டாங்க. ஏன்ப்பா அங்கேயே போய் தாங்கிக்கிட்டு நிற்கிறீங்க? விஜய்க்கு சொல்கிறேன், ஆதவர்ஜுன் வந்து முக்கியமானதுங்கிறத அவருடைய அறிவிலேயே கேட்காதீங்க. அவர் திருமாவளவன் பின்னாடியே சுற்றுறார். அவரால் உங்களுக்கு கெட்ட பேர் தான் வரும். எதுக்கு திருமாவளவன் பின்னாடி சுற்றணும்? திருமாவளவன் இருக்கிறது 2 எம்எல்ஏ, அவரும் மாற்றி மாற்றி பேசுகிறாரு. அவர் ஜாதி கட்சி வச்சுருக்காரு, மற்ற ஜாதிக்காரவங்கெல்லாம் உங்கள் மேலே கோவப்படுவாங்க. அதனால் திருமாவளவனை கண்டுக்காமல் விட்டுருங்க. அவராக வந்தால் அப்போ சேர்த்து பாருங்கள் அப்படிங்கிறது தான். அதனால் கூட்டணி கட்சிகளை வச்சு அவர் மீட்டிங் போடுறாரு. ஆனால் இந்த இடைத்தேர்தலெலாம் நடந்துட்டால் கூட்டணி கட்சிகளுக்கு அவசியம் இருக்காது அப்படிங்கிறது. அந்த இதில் வந்துக்கிட்டு தாவேக்கா கூட்டணி பண்ணுறதில், எம்எல்ஏக்கள் ராஜினாமா செய்கிறதில் நம்முடைய கருத்தாக இதை பதிவு செய்யணும். அடுத்தது ஸ்டாலின் சம்மந்தமில்லாமல் பேசுகிறாருல்ல. இப்போ உதயநிதி பைத்தியம் பிடிச்ச மாதிரி போயிட்டார், ஸ்டாலின் சம்மந்தம் இல்லாமல் பேசுகிறாரு. திமுக தொண்டர்களுக்கு அழைப்பு விடுறாரு. என்ன சொல்கிறாரு தெரியுமா? தேர்தலுக்கு ரெடியாக இருங்க, இன்னும் 6 மாதத்தில் தேர்தல் வரலாம். என்னமோ இவருக்கு செல்வாக்கு கொடி கட்டி பறக்கிற மாதிரி. திருப்பி நின்னா டெபாசிட் கூட வராது, எல்லா கூட்டணி கட்சியும் போயான்ட்டு போயிட்டான். என்ன தைரியத்தில்? என்னென்னா அவங்க இப்போ தாவேக்கால நிறைய பேருக்கு பணத்தை கொடுத்து ராஜினாமா செய்ய சொல்கிறாங்க. ஏன்னா தாவேக்கால 70 பேருக்கு மேலே இருந்தால் தான் அவங்க, இல்லைன்னா கட்சி தாவல் வந்துடும். இவங்க அரசாங்கம் அமைக்கிறதுக்கு பண்ணலை, ஒரு 20-30 பேருக்கு பணத்தை கொடுத்து எல்லாம் ராஜினாமா பண்ணுங்கன்ட்டு தாவேக்காவுக்கு மெஜாரிட்டி இல்லாமல் பண்ணணுங்கிறதுக்காக தான் ஒரு பணத்தை கொடுத்துக்கிட்டு இருக்கார். அதைத்தான் இப்போ என்ன சொல்கிறார், 6 மாதத்தில் தேர்தல் வந்துடும், எல்லாம் தயாராக இருங்கிறாரு. தேர்தல் எப்போ வேணுமானாலும் வரலாம், விரைவில் வரலாம், ஒரு 3 மாதம் கழித்து வரலாம், ஒரு 6 மாதம் கழித்து வரலாம். 100% நம்ம ரெடியாக இருக்கணும். இத்தனை வருஷம் அரசியல் இருக்கிறவர்களுக்கு அரசியல் ஜீரோவா? ஒன்றுமே தெரியாதா ஸ்டாலினுக்கு? தேர்தல் வருங்கிறீங்களா? தேர்தல் வந்தால் தாங்குவீங்களா? ஜெயிக்க முடியுமா? அது தேர்தலில் கொண்டாந்தா இருக்கிற 59 போயிடும்ல, படு கேவலமாக போயிடும்ல, நீங்களே திருப்பி தோப்பீங்களே. எந்த தைரியத்தில் தேர்தலை கொண்டு வரணுங்கிறீங்க? இவங்களுடைய ஒன்றிய செயலாளர்கள், மக்கள் நல்லா கேட்டுக்காங்க, 1000 பேர் ஒன்றிய செயலாளர், அதில் 113 பேர் விலகி தாவேக்கால எப்போவும் சேர்ந்துட்டான் ஒன்றிய செயலாளர்களே. இந்த ஒன்றிய செயலாளர்கள் தான் இங்கெல்லாம் இருந்து ஓட்டு வாங்குறவங்க. இன்னும் பல பேர் க்யூவில் நிற்கிறான், இவங்க சேர்த்துக்க மாட்டேங்கிறாங்க. ஏன்னா அவன்லாம் மண் அள்ளுறவன், மலையை குடையிறவன், ஊழலில் ஊர் இது பண்ணவன், அவனையும் சேர்க்கிறான்னா கூடாரவே காலி ஆகிடும். எந்த ஒரு தைரியத்தில் இவர் வந்துக்கிட்டு இது பண்ணணும்? ஜெயிச்சிருவான், 6 மாதத்தில் தேர்தலுங்கிறாரு. இவரே லண்டனுக்கு போக போகிறாரு, லண்டனில் உட்காந்துக்கிட்டு தமிழ்நாடு அரசியலை பார்க்க போகிறாராம், கட்சி அரசியலை. உங்களுக்கு மட்டுக்கு மக்கள் ஓட்டு போட்டான்ல,
போட்டோன்னா 5 வருஷம் ஆண்டைகள்ல. அதே மாதிரி அவங்களுக்கு மக்கள் ஓட்டு போட்டான்னா ஆளணும்ல. உங்களை எவனாச்சும் கவுத்தணும், இதே மாதிரி எம்எல்ஏ விளக்கு வாங்கணும்னு எந்த கட்சியாச்சும் நினச்சானா? உங்களுக்கு ஏன் அந்த புத்தி? தமிழ்நாடு உங்களுக்கு பட்டா போட்டு கொடுத்துருக்கா? உங்கள் அப்பாவுக்கு பட்டா போட்டு கொடுத்துருக்கா? நீங்கள் மட்டும்தான் ஆட்சி செய்யணும், மற்ற எவனும் வரக்கூடாதா? என்ன கேவலமான புத்தி! அதுவும் தமிழ்நாடு ரொம்ப நல்லா வச்சுருக்காராம், அதை கெடுத்துடக்கூடாமா பாவிங்களா. ஒவ்வொரு இதுலேயும் 50,000 கோடி மின்சாரத்துறையோட ஊழலுங்கிறாரு. டாஸ்மாகில் அதை விட பல மடங்கு ஊழலுங்கிறாங்க. ஸ்கூல் இதில் 1100 கோடி ஊழல் ஒப்புதல் கொடுக்கறதுக்கு உங்கள் இப்போ அன்பில் மகேஷ் பண்ண கூத்து. இது மாதிரி ஒவ்வொன்றுலேயும் ஊழல் வந்துக்கிட்டு இருக்குது. இந்த ஸ்ரீதர் வேம்புங்கிறவரெல்லாம் ரொம்ப இதுவாக சொல்கிறாரு, என்னென்ன கூத்தடிச்சிங்கன்னு. ஆதாரத்தோடு பேசிக்கிட்டு இருக்காங்க. தனியார் பள்ளி கூட்டமைப்பெல்லாம் சேர்ந்து ஃபுல்லாக எங்கிட்ட பணம் வாங்கினாங்க அப்படிங்கிறாங்க. இவ்வளவு பேசி எப்படி உங்களுக்கு இதெல்லாம் தொடச்சி போட்டு திருப்பி தேர்தல் வந்தால் தயாராகுங்கன்னா எப்படி? அது இது போயிடுச்சு உங்களுக்கு. சாரில் வந்து போலி ஓட்டெல்லாம் போயிடுச்சு. 3000 4000 கொடுத்தீங்கன்னா ஒருவேளை வாங்கிட்டு ஓட்டு போட மாட்டான். முன்னாடியாச்சும் ஆளுங்கட்சியாக இருந்தீங்க. அதனால் மக்கள் ஓட்டு போட்டிருக்காங்க. போங்க, லண்டனுக்கு போங்க, போய் அங்கே வேலையை பார்த்துட்டு உங்கள் பையனை போய் இப்போ சினிமா ஃபீல்டில் அடித்து துரத்திட்டாங்க உங்கள் பையனை. அங்கே போய் தியேட்டர்லாம் பிடிக்க முடியாது. இல்லைன்னா உங்கள் பையனை துபாயில் போய் கொஞ்சம் நாளைக்கு இருக்க சொல்லுங்கள். ஆட்சி செய்ய விடுங்க. இன்னமும் வந்த 2 மாதத்துலேயே கவுப்பேன்னா நீங்கள் இருக்கும்போது எவனாச்சும் கவுக்க முடியாதா? கவுத்திருக்கலாம்ல. மக்கள் ஓட்டு போட்டாங்கன்னு விட்டாங்க. கொஞ்சம் கூட அரசியல் ஞான சூன்யமாக இருக்கிறார் ஸ்டாலின். உண்மையில் நீங்கள்லாம் 5 வருஷம் முதலமைச்சராக இருந்தீங்கிறது நாட்டுக்கே கேவலமான விஷயம். இதுக்கிடையில் என்ன சொல்கிறாரு பேசும்போது, எம்ஜிஆரே உதயசூரியன் சின்னத்தில் நின்று தான் முத எம்எல்ஏ ஆனாராம். எவ்வளோ ஒரு அரசியல் ஞான சூன்யம்னா சொல்கிறது ரைட்டாக இருக்கலாம். உங்களுக்கு தெரியுமா அரசியல்லாம்? உதயசூரியன் சின்னத்தில் போட்டிட்டு தான் அவர் முதல்ல சட்டமன்ற உறுப்பினராக வெற்றி பெற்றார். எம்ஜிஆர் இதில் அண்ணா டிஎம்கேயில் சேர்ந்து எந்த பதவியும் ஆரம்பத்தில் வாங்காமல் அமைதியாக இருந்தார். ஆனால் கருணாநிதி எம்ஜிஆருக்கு திமுகவில் இருந்தால் அண்ணாவுக்கு பிறகு இவர் பெரிய ஆளாகிடுவார், நம்மளை தவிர யாரும் இங்கே இருக்கக்கூடாது பெரிய ஆளுங்கன்னு சொல்லி தான் ஈவிகே சம்பத்துன்னு மிகப்பெரிய பேச்சாளர், மிகப்பெரிய எழுத்தாளர். அவர் வந்து 2ஆம் நம்பர் 2ல் இருந்தார். கண்ணதாசன் அவங்கெல்லாம் ஒன்றா இருந்தாங்க. இதே கருணாநிதி இவன் நல்லா பேசுவார், இவர் பெரிய ஆளாகிடுவார்னு அந்த ஈவிகே சம்பத்துக்கு கெடுதல் பண்ணி கட்சியை விட்டு கண்ணதாசன் அவர் எல்லாத்தையும் வெளியேறதுக்கு கருணாநிதி தான் காரணமாக இருந்தார். இன்னும் சில விஷயங்கள் அதை நான் சொல்ல முடியாது. ஈவிகே சம்பத் நல்ல பெரிய குடும்பத்தில் பிறந்தவர். இந்த ஆளு கூத்து பண்ணதெல்லாம் நான் வெளியில் பேச முடியாது. நல்ல திறமையானவர்களை திமுக விட்டு விளக்குனது பூரா கருணாநிதி தான். முதல்ல வந்து இந்த கண்ணதாசன் ஈவிகே சம்பத்தை வளர்க்குனாங்க. அடுத்து சிவாஜி கணேசன் வந்து நல்ல நிலைமையில் நடித்து நல்ல பேர் வாங்கிட்டு இருந்தார். பராசக்திக்கு அப்புறம் ஆஹா இவருக்கு பேர் வந்துடுமே, இவரை காலி பண்ணணுமேன்னு சொல்லி இப்போ திருப்பதிக்கு சாமி கும்பிட்டு வந்தார் சிவாஜி கணேசன். கருணாநிதியே போஸ்டர் அடித்து திருப்பதி கணேசா வெளியேறு திமுகவை விட்டுன்னு இவரே ஆளுங்க வச்சு அந்த போஸ்டருக்கெல்லாம் சாணி அடித்தார், மாட்டு சாணியை. அதுக்கப்புறம் சிவாஜி சம்பத் இது என்னடா வம்பா இருக்குது, திருப்பதி கோயிலுக்கு போனதுக்கு இருந்தாலும் இப்படி பண்ணுறாருன்ட்டு உனக்கு திமுகவே வேணாம்ப்பான்னு திமுக விட்டு விலகி காங்கிரஸுக்கு ஓடினார். 3ஆவது இவர் டார்கெட் பண்ணது கருணாநிதி எம்ஜிஆர் எப்படியாச்சும் கட்சியை விட்டு தூக்கணும்னு ஐடியா பண்ணார். 1962 எம்ஜிஆர் ஒரு மீட்டிங்கில் பேசும்போது காமராஜர் என் தலைவர், அண்ணா என் வழிகாட்டின்னு சொல்லிட்டார். உடனே எம்ஜிஆரை தூக்குன்னு சொல்லி என்னென்னும் சதித்திட்டம் பண்ணி எம்ஜிஆரே பயந்துட்டார். ஆகா அந்த வார்த்தைக்கு தூக்கிடுவாங்களோன்னு. அண்ணாதுரை வாயவே திறக்கலை. தூக்கி இதெல்லாம் பண்ணால் 62 63க்கு அப்புறம் தான் எம்ஜிஆருடைய ஹிட்ஸ் பூரா வந்தது. அதோடு அடங்கிட்டார் ஆகான்னு. அதுக்கு மேலே 100 விஷயம் நடந்தது. அண்ணாதுரைனா யார் இப்போ பாருங்கள், இப்போ பட்டி தொட்டி போனால் யாரையாச்சும் இந்த உதயநிதி இந்த ஸ்டாலின் அவனை யாருக்காச்சும் தெரியுமா? தெரிஞ்சாலும் அவங்கள பற்றி நல்ல ஒப்பீனியன் இருக்கா? ஆனால் அன்னைக்கு அண்ணாதுரை கருணாநிதி எல்லாம் பட்டி தொட்டி கிராமங்களில் மூளை முடுக்கெல்லாம் யாருக்கும் தெரியாது. தெரிஞ்சாலுமே இவங்கெல்லாம் பெரிய ஆளுங்கன்னு தெரியாது. இது அண்ணாதுரையை எப்போ புரிஞ்சுக்கிட்டாருன்னா, அண்ணாதுரை வந்து காரில் போகிறார் ஒரு இடத்துக்கு. அப்போ பெண்கள்லாம் வந்து டிஎம்கே கொடி வச்சுருக்கார் காரில். பெண்கள்லாம் வந்து சுற்றிட்டாங்க. சுற்றணுன்னா அண்ணாதுரைக்கு ரொம்ப இது, நம்ம மேலே பெண்கள் இவ்வளவு இது வச்சுருக்காங்களே, பாசம் வச்சுருக்காங்களே, நமக்கு ரொம்ப செல்வாக்குன்ட்டு கூப்பிட்டு என்னம்மான்னாரு.
அது இது திமுக கொடியை காமிச்சு அந்த அம்மாவுக்கு அந்த லேடிஸ் எல்லாம் கேட்டாங்க, இது எம்ஜிஆர் கட்சி தானேன்னாங்க. அன்னைக்கு ஒடுங்குச்சு அண்ணாதுரைக்கு இருந்த தலை கனம் அன்னைக்கு போச்சு. போயிட்டு பக்கத்தில் கொண்டு சொன்னார், பார்த்தியா எம்ஜிஆருங்க இந்த நம்ம திமுகவை பட்டி தொட்டி எங்கும் போய் கொண்டு போய் சேர்த்துருக்காரு அப்படின்னு சொன்னார். அதே மாதிரி ஒரு தடவை லாரியில் போக வேண்டியது வந்தது அண்ணாதுரை ஒரு பொதுக்கூட்டத்துக்கு போகும்போது. அப்போ ஒரு லாரியை நிறுத்தி இது பண்ண உடனே அண்ணாதுரையை பார்த்த உடனே அவர், ஓ நீங்கள் திமுக தானே அப்படின்னு, வாங்கன்ட்டு எம்ஜிஆர் கட்சி தானே அப்படின்னு கேட்குறாரு அண்ணாதுரைகிட்ட. அப்போ தான் அண்ணாதுரை பிடிச்சார், இவரால் தான் திமுக வந்து பட்டி தொட்டி எங்கும் போய் சேர்ந்துருக்கு அப்படிங்கிறது தான் அவர் ஞான சூனியம். உதயசூரியனில் நின்று தான் எம்எல்ஏ ஆனாரா. அவர் இல்லைன்னா உதயசூரியன் அதில் பாதாளத்துக்கு போயிருக்கோம். 1967 அவர் சூடுபட்ட போஸ்டர் ஒட்டி எம்எல்ஏ ஜெயிச்சாலுங்க. இல்லைன்னா உங்கள் கருணாநிதியும் தோற்றுருப்பார், உங்கள் கட்சிக்காரன் பூரா தோற்றுருப்பாங்க. 1971 எம்ஜிஆர் காலில் விழுந்து எனக்கு கேன்வாஸ் பண்ணுங்கன்னு சொல்லி இவர் கருணாநிதி வந்து எம்எல்ஏ ஆக முதலமைச்சரானார். அதனால் கருணாநிதியும் சரி திமுகவும் சரி எம்ஜிஆரால் தான் முதலமைச்சரோ இல்லை மந்திரிகளோ ஆனாங்கிற ஒழிய, எம்ஜிஆர் போய் உதயசூரியன் சின்னத்தில் நின்று முதல்ல எம்எல்ஏ ஆனாருங்கிறதும் முட்டாள்தனம். அவரால் தான் உங்களுக்கு செல்வாக்கு, உங்களால் அவருக்கு செல்வாக்குங்கிறது முட்டாள்தனம் அப்படிங்கிறது ஸ்டாலின் புரிஞ்சுக்கணும். அடுத்து ஸ்டாலின் இன்னொரு கதையை சொல்கிறாரு. என்னென்னு கேட்டிங்கன்னா, எம்ஜிஆர் முதலமைச்சராக இருந்தாராம். அப்போ யாரோ கட்சிக்காரவங்க கலைஞருங்கிறதுக்கு பதிலாக கருணாநிதின்ட்டாங்களாம். உடனே அவர் என்னுடைய தலைவர் அவர் பேரை எப்படி சொன்னான்னு சொல்லிவிட்டார் இடையில. தலைவர் கலைஞர் அவர்களை சட்டமன்றத்தில் ஒருத்தர் தலைவர் கலைஞருடைய பெயரை குறிப்பிட்டு பேசினப்போ, அன்றைக்கு சட்டமன்றத்தில் முதலமைச்சராக இருந்த எம்ஜிஆர் அவர்கள் அதை கண்டித்தார். என்ன சொல்லி கண்டித்தார் தெரியுமா? உங்களுக்கு நான் தலைவராக இருக்கலாம், ஆனால் எனக்கு தலைவர் கலைஞர் தான் என்று சொல்லி இந்த வார்த்தையை வாபஸ் வாங்க சொன்னார். இது வரலாறு. நடந்தது என்னென்னா, எம்ஜிஆர்கிட்ட ஒரு நல்ல பழக்கம், யாரையும் மரியாதை இல்லாமல் பேச மாட்டார். அதனால் இந்த கருணாநிதியும் கலைஞர்னு கூப்பிடுவார். அதுதான் அவர்கிட்ட இருந்த வீக் பாயிண்ட். அவர் கூப்பிட்டது தப்பு. ஏன்னா கருணாநிதி எம்ஜிஆர் தொப்பிக்காரன்னு சொல்லுவார், மலையாளின்னு சொல்லுவார். அவருக்கு எதிரியை வந்துக்கிட்டு இவருக்கு எவ்வளோ மரியாதை கொடுத்தது எம்ஜிஆர் செய்த தப்பு. அதில் நானே எம்ஜிஆர் கருத்துக்கு மாறுபட்ட ஆள். ஏன்னா இவருக்கு தன்னுடைய இதை உணராதவன் மனிதனே இல்லை. தனக்கு வேண்டாதவர் கூட நம்ம மேலே எவ்வளோ மரியாதை வச்சுருக்காங்க. நீங்கள் அவர் மேலே மரியாதை வச்சிங்களா? அவர் எவ்வளோ கேவலமாக பேசுனீங்க, தமிழனே இல்லை மலையாளின்னு எல்லாம் பேசினார் இல்லை. ஸோ எம்ஜிஆர் அப்படி பேசினார். ஆனால் இது ஸ்டாலின் எப்படி திருச்சி விடுறாரு, எம்எல்ஏ ஆன உடனே பேசுகிறதுக்கு கருணாநிதி தான் என்னுடைய தலைவர்னு சொன்னார். சரியான லீடு. ஒரு முதலமைச்சராக இருந்தால் இப்படியெல்லாம் பொய் பேசலாமா? அதுக்காகத்தான் ஸ்டாலின் சொன்னேன், பொய் பேசாதீங்க, உங்கள் பொறுப்புக்கே அது அழகில்லை. என்றைக்குமே எம்ஜிஆரால் தான் நீங்களே ஒழிய உங்களால் எம்ஜிஆர் என்பது நினைத்து முடியாத ஒரு முட்டாள்தனமான பேச்சு அப்படிங்கிறத ஸ்டாலினுக்கு அடுத்த கருத்தை பதிவு செய்ய விரும்புகிறேன். சபரீசனு நோட்டீஸ் அனுப்பியிருக்கார், வக்கீல் நோட்டீஸ். யாருக்கு? மந்திரியாக இருக்கக்கூடிய நிர்மல்குமாருக்கும் அவருக்கு ஆதவர்ஜும் 2 பேர்த்துக்கும் இது அனுப்பியிருக்கார் நோட்டீஸ். என்னென்னா 50,000 கோடி ஊழல். எதில்? மின்சாரத்துறையில். நிர்மல்குமார் சொன்னார், இது இவருக்கு சபரீசன் தம்பி ஒரு கம்பெனி வச்சுருக்காரு, இதுக்கு தொடர்பு இருக்குதுன்னு சொன்னார். ஆனால் யோகியன் மாதிரி நோட்டீஸ் அனுப்புனாங்கிறாரு. நிர்மல்குமார் சொல்கிறேன், இருக்கு சபரீஸ் இருக்குது, மனசாட்சியை தொட்டு சொல்லுங்கள், நீங்கள் யோகியனா சொல்லுங்கள் மனசாட்சியை தொட்டு. G2 வச்சு கோடியாக கொள்ளையடிச்சிங்களே, உங்கள் மாவரையும் வச்சுக்கிட்டு உங்கள் மாமனாரை வச்சுக்கிட்டு எப்படி கொள்ளையடிச்சிங்க. புது பஸ் ஸ்டாண்டு வருது அப்படின்னு உங்களுக்கு முதலே சொல்லிடுவார். அங்கே போய் நீங்கள் நிலத்தை வாங்கி போட்டுருவீங்க, உடனே கூடும். இப்படி தானே விற்றீங்க. CMDLலாம் உங்களுக்கு அனுமதி, எந்த வித இதெல்லாம் அத்துமீறலுக்கு பூரா அனுமதி கொடுத்தாங்க. வானம்னு ஒன்று ராக்கெட் விடுற டெக்னாலஜியை கொண்டு வந்தீங்களே, எலான் மாஸ்க் உலகமாக கோடீஸ்வரனுக்கு இணையாக, அந்த பணமெல்லாம் எங்கேருந்து சம்பாதிச்சிங்க? யோகியரா நீங்கள்? உத்தமரா? எப்படி நோட்டீஸ் அனுப்புகிறீங்க என்னை பற்றி தப்பாக பேசக்கூடாதுன்னு? உங்களை பற்றி 1008 குற்றச்சாட்டு இருக்கு. அண்ணாமலையே ஒரு இதில் சொன்னார், ஜார்ஜ் பேங்க்னு இருக்குது, அது உங்களுக்கு தான் தொடர்புன்னு. அன்றைக்கி அண்ணாமலைக்கு நோட்டீஸ் அனுப்பியிருக்க வேண்டியது தானே. எனக்கே தெரிஞ்சு சிவசங்கர் பாபா நிலத்தை வந்துக்கிட்டு சென்னைக்கு பக்கத்தில் 75 ஏக்கரை
அதை ஆக்கிரமிக்கிறதுக்கு நீங்கள் துர்கா ஸ்டாலின் சொன்னாங்கன்னு சொல்லி நீங்கள் போய் அவர்களெல்லாம் பயமுறுத்துனீங்களா இல்லையா? எல்லா ஆதாரங்களும் என்கிட்ட இருக்கு. அப்போ யோகியர் மாதிரி உத்தமர் மாதிரி நோட்டீஸ் அனுப்புறீங்களா? மன்னிப்பு வேறு கேட்கணுமா? யோகியர் நீங்கள் மன்னிப்பு கேட்பாங்களா? ஆதவர்ஜனுக்கும் நிர்மல்குமாருக்கும் சொல்கிறேன், இவருக்கு ஒரு மன்னிப்பு கூட கேட்காதீங்க. உங்களால் முடிஞ்சால் நடவடிக்கை எடுக்கணும். வழக்கு போடுற அளவுக்கு இவங்களுக்கு தைரியம் கிடையாது. சட்டப்படி என்ன தெரியுமா, ஆட்சியில் இருந்தாங்கன்னா மந்திரியாவோ முதலமைச்சராகவோ இருந்தால் அரசாங்கமே வழக்கு போடும். தனியார் ஆயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, இவங்க தான் வழக்கு போடணும். வழக்கு போனால் ஒவ்வொரு வாய்தாவுக்கும் வந்து நிற்கணும். சபரீசன் உயிரே போனாலும் சபரீசன் வழக்கு போட மாட்டார். சும்மா அவங்ககிட்ட பயமுறுத்தலான்னு பார்க்குறாரு, மன்னிப்பு கேட்கணுங்கிறாரு. எந்த காரணத்தை கொண்டும் நிர்மல்குமாரும் ஆதவர்ஜனும் எந்த மன்னிப்பு கேட்காதீங்க. எதுக்கு நோட்டீஸ் அனுப்புகிறாரு தெரியுமா? அடுத்த வண்டவாளத்தை பூரா நீங்கள் பேசக்கூடாது, பயமுறுத்தலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. எதை பற்றியும் கவலைப்படாதீர்கள். சட்டம் உங்களை நெருங்கக்கூட முடியாது. வழக்கு போடும் அவர்களுக்கு அவர்களுக்கு தைரியம் கிடையாது. காரணம் அவர் செய்தது அத்தனையும் அயோக்கியத்தனம். சிவசங்கர் பாபா அதை எடுத்து விட்டு நான் நாரிப்போம். இவங்க போய் அவரை விரட்டியிருப்பாங்க அந்த இடத்த விட்டு. நான் சொன்னேன், அடுத்த தடவை போனீங்கன்னா இந்தியா பூரா டெலிவிஷனில் உங்களை பற்றி பேசுவேன், வாயை திறக்கிற. அதுக்கப்புறம் யோகியர்கள் மாதிரி உத்தமர்கள் மாதிரி பேசாதீங்க. உங்கள் தம்பியை வச்சு என்னென்ன பண்ணீங்க பெரிய லிஸ்ட்டு இருக்குது. தாவே காட்சியில் உங்கள் மேலே நடவடிக்கை எடுக்கிறாங்களான்னு தெரியலை. நடவடிக்கை எடுக்கணும். எடுத்தால் நீங்களும் சிறைக்கு செல்வீர்கள் அப்படிங்கிறத அடுத்த கட்ட கருத்து. இது சட்டமன்றமா இல்லை சினிமா தியேட்டரான்னு தெரியலையா? ஒரு குட்டி கதை சொன்னார், நீங்கள் உங்களுக்கே தெரியும்ல. அவர் ஏதாச்சும் சொன்னாரா? அவன் ஒரு குட்டி கதை அப்படின்ட்டு அதுக்கு பைத்தியம் பிடிச்ச மாதிரி ஹிஸ்டீரியா மாதிரி கற்றுனா என்ன அர்த்தம் அப்படின்னு கையை காமிச்சிட்டாரான். இது சட்டமன்றமா இல்லை சினிமா தியேட்டரா? சினிமா தியேட்டரில் போய் அவனும் குட்டி கதை சொல்லுவானா? எங்களுக்கெல்லாம் ஒரு சந்தேகம், இது சட்டமன்றமா இல்லை சினிமா தியேட்டரா இல்லை ஏதாவது ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வந்துட்டோமான்னு கேட்குற அளவுக்கு இன்னைக்கு சட்டமன்றத்துடைய தரத்தையே நம்முடைய ஆளுங்கட்சியினர் குறைத்து கொண்டிருக்கிறார்கள். இப்படின்னு கையை காமிச்சா அது சினிமா தியேட்டரா? சினிமா தியேட்டர்னா என்ன? அடுத்து விஜய் டான்ஸ் தான் ஆட போகிறாராம் அப்படிங்கிற. இன்னும் அவர் சட்டமன்றத்தில் டான்ஸ் மட்டும்தான் ஆடலை, அடுத்த கூட்டத்தொடரில் நிச்சயம் ஒரு டான்ஸ் பெர்ஃபார்மன்ஸும் இருக்குங்கிறது எங்களுடைய எதிர்பார்ப்பு. விஜய் டான்ஸ் இவங்கெல்லாம் யோகிய மாதிரி. உங்கள் துரைமுருகன் 1977 அன்றவோட பெஞ்சு மேலே ஏறி நின்று இதே சட்டமன்றத்தில் டான்ஸ் ஆடினாள் எம்ஜிஆர் இருக்கும்போது. உங்களெல்லாம் பிறந்திருக்கவே மாட்டீங்க. இப்போ உதயநிதி போய் உங்கள் துரைமுருகன்கிட்ட கேளுங்க, அவர் டான்ஸ் ஆடினாரா இல்லையான்னு சொல்லி. இது தியேட்டரா இல்லை சட்டமன்றமானு தெரியலையா? இது சட்டமன்றம் தான். ஆனால் நீங்கள் துணைமுருகன் சொல்லும்போது தியேட்டர் மாதிரி தான் இருந்தது. கேமராவை எடுத்து காமிக்கவா? நீங்கள் உட்காந்துக்கிட்டே சட்டமன்றத்தில் தூங்கின சீனை காமிக்கவா? கேமராவை எடுத்து நீங்கள் சட்டமன்றத்தில் உட்காந்துக்கிட்டு மொபைல் ஃபோனில் இன்ஸ்டாகிராமில் போய் நீங்கள் யார் யார் படத்தை பார்த்தீங்கன்னா எடப்பாடி சொன்ன அதுபடி அதெல்லாம் காமிக்கவா? சட்டமன்றத்தை உள்ளே இருந்துக்கிட்டு தானே நீங்கள் எல்லா வேலையும் பண்ணீங்க. சட்டமன்றத்தை சினிமா தியேட்டர் ஆக்குனது நீங்கள். கேட்டால் அவர் விஜய் டான்ஸ் ஆடுவார். அப்படியே அவர் டான்ஸ் ஆடுவார்னு வைங்க. அவர் டான்ஸ் ஆடினா ஒழுங்காக ஆடுவார். அவர் டான்ஸுக்கு ரொம்ப ஃபேமஸ். அவர் ரசிகர்கள்லாம் உங்கள் டான்ஸ் எப்படி வேணாமச்சா வேணான்னு ஒரு பாட்டில் ஆடினீங்களே, அந்த அந்த கொரியோகிராஃபர் நடன இயக்குனர் அவருக்கு வேண்டியவங்ககிட்ட அவர் சொன்னாராம், ஏப்பா இந்த ஆளுக்கு நான் டான்ஸ் சொல்லி கொடுக்கணும்னு நான் பட்ட பாடு ஒன்றுமே தெரியலப்பா, இந்த ஆள்லாம் எப்படி ஹீரோவாக போகிறாருன்னு தெரியல. நீங்கள் மாவட்ட செயலாளர்கிட்ட சொல்லி டிக்கெட் எல்லாம் இதில் வாங்கி கிழிச்சு போட்டு படத்தை ஓட வச்சிங்கன்னா அவருக்கு தெரியும். அது ஒரு டான்ஸுக்கு கூட நீங்களே ஆயிக்கல. நடிக்கவும் தெரியாது, டான்ஸும் தெரியாது, அரசியல்லையும் ஜீரோ. அதனால் பைத்தியம் பிடிச்ச மாதிரி பேசாதீங்க உதயநிதி. அவங்க ஆட்சியில் இருக்காங்கன்னா அவங்க ஏதாச்சும் சட்டசபையில் உங்கள் தாத்தா பேசுன அளவுக்கு யாரும் கேவலமாக பேச முடியாது. அவங்க ஏதாச்சும் கருத்துக்களை சொன்னால் அதுக்கு உங்களுக்கு இதானா அரசியல் அந்த பொறுமை இல்லைன்னா அரசியல் விட்டு விலையை ஓடுங்க. போய் ரெஜெண்ட்டை வச்சுக்கிட்டு கர்நாடகா போங்க, இல்லைன்னா பாம்பே பக்கம் போய் அங்கே போய் தேட்டரை வாங்கிட்டு பண்ணுங்கள். இங்கே அந்த இதெல்லாம் நடக்காது, எல்லாம் சுதாரிச்சுட்டான். அதனால் இனிமேல் உங்களுக்கு தமிழ்நாட்டில் இடமில்லை. தமிழ்நாட்டில் இனிமேல் எதையும் கொள்ளையடிக்க முடியாது. அதனால் விரக்தியில் பேசுகிறார் உதயநிதி அப்படிங்கிறது நம்முடைய அடுத்த கட்ட கருத்து. அடுத்தது இந்த ஜோஹோ அப்படிங்கிற ஒரு நிறுவனம் இருக்குது. அதனுடைய நிறுவனர் அவர் ஸ்ரீதர் வேம்பு. அவர் மிகப்பெரிய ஒரு பணக்காரர், கோடீஸ்வரர். அவர் தான் அந்த இதில் சொன்னார், நான் ஒரு ஓசியில் ஸ்கூல் எல்லாத்துக்கும் இலவசமாக ஸ்கூல் வச்சேன், அதுக்கு இந்த பைலட்டை போய் அனுமதி கேட்டால் லட்சக்கணக்கில் பணம் கேட்டான்.
போடா கொடுக்க முடியாதுன்னு விட்டுட்டேன் அதை. அப்புறம் இவங்க விஜய் இவங்க ஆட்சிக்கு வந்தோன்னா 10 நாளில் அதுக்கு அனுமதி நான் கேட்காமையே வந்துடுச்சு. அவரோட நடுநிலையாக எந்த கட்சியும் சேர்ந்துள்ள உண்மையே சொன்னார். இவங்க எத்தனை பணம் கேட்டாங்க, அவங்க இவ்வளவு சீக்கிரம் கொடுத்தாங்க. அவர் இன்னைக்கு அதிர்ச்சி தரக்கூடிய உண்மையை சொல்கிறார். தமிழ்நாட்டில் குழந்தைகள் பிறப்பு குறைஞ்சதுக்கு காரணமே இவங்க தாங்கிறார். அவர் ஒரு ஆராய்ச்சி பண்ணி சொல்கிறார், எப்படி குழந்தைகள் பிறப்புக்கும் இவங்களுக்கு என்ன சம்பந்தம் ஊழலுக்கு அப்படின்னா அவர் என்ன சொல்கிறாரு, இந்த பயலுக்கு கொள்ளையடித்த பணத்தை பூரா ரியல் எஸ்டேட்டில் போய் போட்டுருக்கான். ரியல் எஸ்டேட் கம்பெனிகள்கிட்டலாம் ஊழல் பண்ண பணத்தை கொடுத்து வர லாபத்தில் என்கிட்ட கொடுன்ட்டான். ரியல் எஸ்டேட் கம்பெனிகளுக்கெல்லாம் பணம் வந்து குமிஞ்சு போச்சு, ஆயிரக்கணக்கான கோடி, லட்சக்கணக்கான கோடி. இப்போ உங்களுக்கு ஞாபகம் இருக்கா, ஸ்டாலின் குடும்பத்தோட துபாய்க்கு போனார். அங்கே லூலு அப்படிங்கிறவங்ககிட்ட போய் 5000 கோடி முதலீடு பண்ணிட்டு வந்தாருன்னு அண்ணாமலை அப்போ சொன்னார். 5000 கோடின்னு. அப்போ இவங்க பூரா அந்த ரியல் எஸ்டேட் கம்பெனியில் போட்டுருக்கான். அவர் என்ன சொல்கிறாருன்னா, சென்னையிலையும் பெங்களூர்லேயும் வீடுகளின் விலை அமெரிக்காவில் இருக்கிற நியூயார்க் நகர் விலையை விட அதிகம் போயிடுச்சான். ஏன்னா எல்லாம் இங்கே கொள்ளையடிச்ச பணத்தை போய் அங்கே கொடுத்து எல்லாம் கட்டிட்டான். ரெண்டாவது இங்கே லஞ்ச ஊழல் வாங்கினான் பாருங்க, சிஎம்டி அவன்கிட்டே வாங்கினான். இவனே முதலீடு பண்ணி அந்த கம்பெனி வந்தால் கூட அவன்கிட்ட முதலீடு இது பார்ட்டி ஃபண்டு லஞ்சம் சிஎம்டியில். இதனால் என்ன ஆயிடுச்சுன்னா வீடுகளின் விலையெல்லாம் கூடிடுச்சு, வாடகைலாம் கூடிடுச்சு. வேலை பார்க்குறவங்க பார்த்தாங்க, எல்லாம் அவங்களாலேயே வாடகை அதிகம் கொடுக்க முடியலை, வாங்குகிற சம்பளம் அவங்களுக்கும் பத்தலை, எல்லாம் லோன் போட்டு நமக்கே சம்பளம் பத்தலை. இந்த டைமில் நமக்கு எதுக்கு குழந்தையை தள்ளி போடுவோம்னு எல்லா பேரும் குழந்தையை பெற்றுக்க பயந்துக்கிட்டு தள்ளி போட்டான். அதில் தான் தமிழ்நாடு ஜனத்தொகையோ குறைஞ்சது. இவங்க அடித்த ஊழலில் இவங்களுக்கே தெரியாது நீ அடித்த ஊழல் எப்படி போச்சுன்னு. ஸ்டாலின் கத்துறாரு, தமிழ்நாடு ஜனத்தொகை குறைஞ்சி போச்சு. ஏயா குறைஞ்சது? நீங்கள் அடித்த ஊழலில் எல்லா விலைவாசி ஏறி போச்சுங்கிறாரு. இவங்க அடித்த ஊழல், அதனால் அடித்த ஊழலில் எல்லாம் பண்ணி நாட்டையும் கெடுத்துட்டீங்கன்னு சொல்கிறார். இதெல்லாம் நல்லா யோசிச்சு பாருங்கள். எனக்கு சரியாக படுது அவர் சொல்கிறார், நீங்களும் யோசிச்சு பாருங்கள், சரியாக படும். இவங்க அடிக்கிற ஊழல் மக்களையும் பாதிக்குது. காரணம் முன்னாடியெல்லாம் சுவிஸ் பேங்கில் போய் போடுவோம், இப்போ இங்கேயே ரியல் எஸ்டேட்டு இதெல்லாம் வச்சு முதலீடு பண்ணுகிறாங்க. அப்படிங்கிறதும் தமிழ்நாட்டில் ஜனத்தொகை குறைஞ்சதுக்கு காரணமே இவர்கள் அடித்த ஊழல் தான் சொல்லி ஸ்ரீதர் வேம்பு அப்படிங்கிற ஜோகோ கம்பெனியின் உரிமையாளர், மிகப்பெரிய கோடீஸ்வரர் என்று நம் அந்த கருத்தை வெளியிட்டிருக்கிறார். அதனால் இதை பற்றியும் எல்லாரும் யோசிங்க அப்படிங்கிறது நமது அடுத்த கட்ட கருத்து. இத்துடன் இன்றைய அரசியல் ஆடுகளம் நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை புதிய செய்திகளுடன் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம், ஜெய்.